வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திரும்பிய முன்னாள் அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் கடைசியாக பொதுக்குழு நடத்தப்பட்டது சட்டத்திற்கும் கட்சியின் கொள்கைக்கும் எதிராகத்தான் இருந்ததாக தற்பொழுது அந்தர்பல்ட்டி அடித்த முன்னாள் அமைச்சர்கள் வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்றும் இவர்கள் OPS அவர்களுக்கு கை கொடுக்க போவதாக அரசியல் வட்டாரத்தில் ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இறுதி கட்டத்தை எட்டிய அதிமுகவின் பொதுக்குழு வழக்கில் என்ன தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சாட்சிகள் அனைத்தையும் பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் தயார்படுத்தி வருகிறார்கள். கடந்த 9 வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றியடைந்திருக்கிறார். ஆனால் அப்பொழுது தேர்தல் நடப்பதற்கு முன்பாக எடப்பாடி பக்கம் இருந்தால் தேர்தலில் வெற்றியடைந்து விடலாம், மீண்டும் பதவியே தக்க வைத்து கொள்ளலாம் என்று முன்னாள் அமைச்சர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியாக தோல்வி. எடப்பாடியின் தலைமை சரியில்லை. எடப்பாடி செய்த ஒவ்வொரு செயலும் அதிமுகவின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திரும்பினால் மட்டும்தான் மீண்டும் பதவியையும் அதிமுகவின் தொண்டர்களது நம்பிக்கையையும் பெற முடியும் என்ற காரணத்தினால் பன்னீர்செல்வத்திற்கு மறைமுக ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் விசாரணையின் பொழுது முன்னாள் அமைச்சர்கள் விசாரணைக்கு வந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராகத்தான் வாக்குமூலத்தை கொடுப்பார்கள் என்றும் அவசர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியே தேர்வு செய்தது தவறுதான். இது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கைக்கு எதிரானது. ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும் என்றால் 6 வாரத்திற்கு முன்பாக அறிவிப்பு வெளியிட வேண்டும், ஒருங்கிணைப்பாளரிடம் கையெழுத்து பெற வேண்டும். ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஒரே வாரத்தில் பொதுக்குழுவை கூட்டி தன்னைத்தானே பொதுச்செயலாளர் என்று எடப்பாடி எப்படி அறிவித்தார்? இதற்கு முன்னாள் அமைச்சர்கள் எப்படி வழிமொழிந்தார்கள்? இதற்கு பல கோடிகள் கைமாறியதா என்ற பல்வேறு தகவல்களும் யோசிக்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இறுதியாக நீதிமன்றத்தை நம்பி இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள் வாக்குமூலம் கொடுத்தால் இதைவிட பெரிய சந்தோஷம் கிடையாது. அதிமுகவை மீட்டுவிடலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. கூட்டணி விலகக்கூடிய வாய்ப்பாக இருப்பதால் அதிமுக இதற்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும்.